மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னார் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடு தந்தான் மாணி குரளனே தாலேலோ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுப்பிரபாதம். மாணிக்கம் கட்டி வைரம் இடைகட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக் குரலனே தாரேலோ மையம் அளந்தானே தாரேலோ. இது யசோதாபாவத்திலே பெரியாழ்வாருடைய மங்களாசாசனம். இரண்டு பக்கமும் மாணிக்கத்தை கட்டியும் நடுவில் வைரத்தை கட்டியும் மாற்றுயர்ந்த பொன்னாலே செய்யப்பட்ட அழகிய சிறு தொட்டிலை அந்த பிரம்மா உகந்து உனக்கு அனுப்பினான். நீ யார்? பிரம்மச்சாரியாய் கொண்டு வாமனனாக வந்தாயே, உனக்கு தாலேலோ. உலகங்களையெல்லாம் திரிவிக்ரமனாய் வந்து அளந்து கொண்டாயே, உனக்கு தாலேலோ. இது பெரியாழ்வாருடைய மங்களாசாசனம். சோராத காதல் பெருஞ்சொலிப்பால். ஆழ்வாருக்கு அந்த எம்பெருமானிடமிருந்து மங்களங்களை எல்லாம் தாம் பெற்றுக்கொள்ள ஆசைப்படாமல் அந்த எம்பெருமானுக்கு எல்லா மங்களங்களும் உண்டானும் என்று நினைத்தார். அதற்கு பொங்கும் பரிவு. அந்த பொங்கும் பரிவாலே பட்டர்பிரான் பெரியாழ்வாரானார். சோராத காதல் பெருஞ்சொலிப்பால் தொல்லை மாலை ஒன்னும் பாராது அவனை பல்லாண்டென்று காப்பிடும் பான்மையந்தால் பேராத உள்ளத்து இராமானுஜன் தன் பிறங்கிய சீர். அப்படி அந்த தொல்லை மாலை ஒன்னும் பாராது நமக்கு நேர்ந்திருக்கிற அந்த தொல்லையை பார்க்காம நமக்கு ஒரு நன்மை வேண்டாம அவனை பல்லாண்டென்னு காப்பிடும் பான்மையந்தால் பேராத உள்ளத்து இராமானுஜன். அப்படி அந்த பெரியாழ்வாருடைய திருவடிகளையே மனதிலே தியானித்து கொண்டு அற்புதமாக அந்த எதிராஜன் தன் குமாரனான செல்வ பிள்ளை அந்த சம்பத்குமாரனுக்கு அற்புதமான இந்த ஜேஷ்ட மாசத்துல ஏகாதசி, துவாதசி, திரையோதசின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் திருநாள், அந்த ஊஞ்சல் உற்சவம், அந்த டோல உற்சவத்துடைய மூன்றாம் திருநாள்ல அற்புதமான இந்த ஒரு சேவை நம் எல்லோருக்கும் கிடைத்தது. அது தொல்லை மாலை ஒன்றும் பாராது அவனை பல்லாண்டென்று காப்பிடும் பான்மையந்தால் பேராத உள்ளத்து ராமானுஜன் பெற்றார். அப்படி திருப்பல்லாண்ட பாடினார் எம்பெருமானுக்கு. மங்களாசாசனம் செய்தார் பெரியாழ்வார். அவருடைய அந்த திருவடிகளிலே பேராத ஒரு ஆசையை அவர் வைத்தார். அந்த உள்ளத்திலே அந்த பெரியாழ்வார் திருவுள்ளத்துக்கு சேர இங்கே எதிராஜ சம்பத்குமாரனுக்கு எதிராஜனான நாம் தாயும் தந்தையுமாக இருக்கிறோம் என்கிற பரிவு, அங்கேயும் பொங்கும் பரிவு, பிராவண்யம் இருந்தது. எதிராஜருக்கும் பொங்கும் பரிவு, நன்னா இருக்கு பிராவண்யம். அந்த சம்பத்குமாரனுக்கு டோலோத்சவம் கண்டு நாமும் சேர்ந்து அனுபவிக்கும்படி நம்மையும் சேர்த்து கொண்டு அனுபவித்தார் ஸ்ரீ ராமானுஜர். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய்யர் திருவடிகளே சரணம்.